வணக்கம். நான் டாக்டர் மிதுன் குமார், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரென்ட்ராலஜி அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி, சேலம் ஸ்ரீ கோகுலம் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன். ஸோ இன்றைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெர்னியா, அதாவது குடல் இறக்கம். ஸோ இப்போது இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் நான் என்ன பேச போகிறேன்னா, இந்த ஹெர்னியானா என்ன, அதுக்கு என்ன காசு, யாருக்கு வரலாம், வந்தால் நம்ம என்ன செய்யணும், அண்ட் ப்ரிகாஷன் ஏதாவது இருக்கா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஹெர்னியானா என்ன, குடல் இறக்கம். ஸோ தமிழில் சொல்லணும்னா குடல் இறக்கம். ஸோ அது ஏன் வருதுன்னா, இந்த வயிற்றில் நம்ம மசில்ஸ் இருக்குது, எங்கேயாவது மசில் வீக்னஸ் இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற குடல் வெளியில் வரும், அதுதான் குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வயிற்றில் பார்த்திங்கன்னா, இப்போது அடிவயிறில் வர்றது இங்குவனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. தொப்புள்ள ஒரு வீக்னஸ் இருக்குது, அது அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுன்னா அந்த தழும்புரில் வர ஹெர்னியா பேர் இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த குடல் இறக்கம் வருது, எல்லாருக்கும் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு தியரிங்க. ஒன்று மசில் வீக்னஸ், அதாவது நம்ம வயிற்றில் இருக்கிற மசில் வீக் ஆகும்போது இப்படி இருக்கிற மசில் இப்படி விரியும், அதுதான் வீக்னஸ். அப்படி விரியும் போது அங்கே ஒரு கேப் வரும். அதே மாதிரி கூட நம்ம வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா குடல் அந்த ஹோட்டலை வெளியில் உள்ளே போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் தியரி பிஹைண்ட் இந்த ஹெர்னியா. ஸோ யாருக்கு வரும், என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மேல் ஆண்களில் கருவாக இருக்கும்போது இந்த மேல் டெஸ்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வயிற்றுக்குள்ளார இருக்கும். ஸோ நம்ம பிறக்கும்போது அந்த வயிற்றுக்குள்ளார கீழே விதைப்பைக்கு வரும். ஸோ அந்த பேசேஜ் இட்ஸ் அ நேச்சுரல் வீக்னஸ். ஸோ அந்த இடத்துல ஓல்டேஜில் அந்த மசில் வீக் ஆகும்போது, கூடுதலாக ப்ரெஷர் இருக்கும்போது அங்கே ஹெர்னியா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். ஸோ ஓல்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மோஷன் போகிறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் அப்டமன் இந்த வயிற்றுக்குள்ளார ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஹெர்னியா வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கும். மூணாவது மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங். இப்போ ஸ்மோக்கிங்கில் ரெண்டு ப்ராப்ளம் ஆகுங்க. ஒன்று ஸ்மோக்கிங்கில் மசில் வீக்னஸ் ஆகும், ஏன்னா கொலாஜன் டெபாசிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணும்போது அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படியே தானாக மசிலும் வீக் ஆயிரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணனால நுரையீரல் பாதிக்கும். ஸோ நுரையீரல் பாதிச்சுன்னா சிஓபிடின்னு சொல்லுவாங்க, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். ஸோ சிஓபிடி இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருமிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இருமும்போது பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளார ப்ரெஷர் பில்டப் ஆகும், அதிகமாகும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே இருக்கும்போது அவங்களுக்கு குடல் இறக்கம் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது தொப்புள்ள ஹெர்னியான்னு பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது குண்டாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக குண்டாக இருப்பாங்க. சில பேருக்கு இந்த லிவர் டிசீஸ் இருக்கும்போது வயிற்றில் தண்ணி கோத்தனால வயிறு உப்பிக்கும். ஸோ நம்ம உடம்புலே பார்த்திங்கன்னா அதுதான் நேச்சுரல் வீக்னஸ் பாயிண்ட்டு. ஸோ எப்போவுமே இந்த ஒபிசிட்டி, இந்த லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வயிற்றில் தண்ணி கோத்துச்சுன்னா அந்த இடத்துல வீக் ஆகி அங்கேருந்து குடல் இறக்கம் வர்றது தான் அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா ஃபீமேலில் ப்ரெக்னன்சி, ஸோ மல்டிபிள் ப்ரெக்னன்சி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வயிறு ஸ்ட்ரெச் ஆகும்போது அகெயின் வீக்னஸ் வரும். அண்ட் இன்னொரு காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன், ப்ரீவியஸ் ஏதாவது வயிற்றில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அங்கே அந்த தழும்பு எப்போவுமே நம்ம கடவுள் கொடுத்த அப்டமன் வால் விட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அதில் வீக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹெர்னியா, அதாவது குடல் இறக்கம். ஸோ குடல் இருக்கோன்றாங்களே, அது என்னது, நிஜமாலே குடல் தான் வருமா, வேறு ஏதாவது வருமா, வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளார பார்த்திங்கன்னா சிறுகுடல், பெருகுடல் இருக்கும். அது போக அதை சுற்றி ஒரு ஃபேட் இருக்கும், அதுதான் ஒமண்டம். ஸோ இந்த மூணில் எது வேணால் இந்த குடல் இறக்கத்தில் வரலாம். ஸோ நமக்கு வந்துருச்சு, நம்ம சர்ஜரி பண்ணணுமா, இல்லை மெடிசனில் ட்ரீட் பண்ணணுமா, இல்லை அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாங்க இந்த குடல் இறக்கம் மெடிசனில் ட்ரீட் பண்ணவே முடியாதுங்க. ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி மட்டும்தான். சரி, சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நீங்கள் அந்த வீக்னஸ்ன்னு வச்சுக்கலாங்க. இது குடல், இந்த குடல் உள்ளேருந்து இப்படி வெளியில் வரும்.
ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இருமும்போது இல்லாட்டி மோஷன் போக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இல்லை குமிஞ்ச வெயிட்டை தூக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குடல் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இந்த டிஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோலாக இருக்கும். ஆனால் குடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெளியில் வந்துருச்சுன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து குடல் வந்து வெளியில் வந்து அப்படியே மாட்டிக்கும். ஸோ அந்த தருணத்தில் என்ன ஆகுனா குடலுக்கு போகிற இரத்த குழாய் அது எல்லாமே வந்து அடைப்பு பட்டுரும். ஸோ அடைப்பட்டுச்சுன்னா குடலுக்கு வந்து ரத்தம் போகாது, குடல் வந்து அழுகி போயிடும். ஸோ இது வந்து எமர்ஜென்சி சர்ஜரி மாதிரி வரும். ஸோ சாதாரணமாக வந்து அவங்க குடலில் இருக்கும், சரி உள்ளே போயிட்டு வெளியில் வந்து விட்டுறலான்னு நினைப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுனா வெளியில் வந்த குடல் உள்ளே போகாமல் இருக்கும். அப்போது வந்து இது எமர்ஜென்சி சர்ஜரியாக மாறிடும். ஸோ அந்த டைமில் வந்து சர்ஜரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து குடல் இருக்கும் சாதாரணமாக விடக்கூடாது. இட் ஹேஸ் டு பி டேக்கன் அண்ட் கன்சிடர்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் சர்ஜரி மட்டும்தான் இதுக்கு வந்து ஆப்ஷன். ஸோ சர்ஜரின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரி இருக்குது, லேப்ரோஸ்கோபி சர்ஜரியுமே இருக்குது. ஸோ எது வேணால் பண்ணிக்கலான்ட்டு இல்லை. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம கீழே வயிற்றடியில் கிராயின் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்குவனல் ஹெர்னியா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 2 இடத்துலையுமே வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் சர்ஜரினா 2 தனித்தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு தழும்பு வரும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வலையை தான் வைக்க முடியும். இதே லேப்ரோஸ்கோப்பியில் பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ், அதாவது 5 மில்லிமீட்டர் ஹோல்ஸ், ஒரு 3 ஹோல் தான் இருக்கும் வயிற்றில். அது போக 2 ஹெர்னியா ஒரே சர்ஜரியில் வந்து நம்ம வந்து டீல் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வலை வைக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய வலையாக இருக்கும். இந்த அடி வயிற்றில் வந்து 3 இடத்துல வந்து டிஃபெக்ட் இருக்கும். மோர் பொட்டென்ஷியல் சைட் ஃபார் ஹெர்னியா. அந்த 3 சைட்டுமே வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் மட்டும்தான் வலை வச்சு நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஆனால் ஓப்பன் சர்ஜரியில் இது வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி பெயின், லேப்ரோஸ்கோபி சர்ஜரியில் வந்து கம்பேரிட்டிவ்லி பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆகுனா அன்றைக்கே சர்ஜரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கூட போயிட்டு இன்னொரு 2 டேஸில் வந்து தே கேன் ரெஸ்யூம் தேர் ஒர்க், வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஓப்பன் சர்ஜரியில் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட்டு தேவை இருக்கும். ஸோ எல்லா ஹெர்னியா சர்ஜரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வலை வச்சு தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். வலை ஏன்னு பார்த்திங்கன்னா என்ன தான் அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணாலுமே அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம வலை வைப்போம். இந்த வலைன்றது ஒரு மஸ்கிட்டோ நெட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த வலை வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ அது இன்னும் சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஹெர்னியா சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா பேஷண்ட்டுக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஹெர்னியா சர்ஜரி முடிச்சுட்டு 2 மாதத்துக்கு வெயிட்டை தூக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு அது வலை வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் அதுக்கு வந்து 1 month to 2 months வந்து டைம் வேணும் ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு. அந்த வலைக்கு மேலே வந்து இந்த சதை அதெல்லாமே வந்து க்ரோ ஆகும். ஸோ அப்படி வந்து க்ரோ ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 months அட்லீஸ்ட் டைம் வேணும். ஸோ 2 மாதத்துக்கு வந்து வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது விட்டால் நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிட்டோன்னா பேஷண்ட் வந்து அவங்க வேலை, அதாவது ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லாட்டி வேறு ஏதாவது ஷாப் கீப்பராக இருந்தாங்கன்னா இல்லை வண்டியில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து வித்தின் a week or 2 வந்து தே கேன் ரெஸ்யூம் தேர் ஒர்க். ஸோ இதுதாங்க ஹெர்னியா. ஸோ மெயினாக ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஏதாவது அவாய்ட் பண்ண முடியுமா, இந்த ஹெர்னியா வராமலே தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பாடியில் எல்லா வீக்னஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக உள்ளுக்குள்ளார ப்ரெஷர் பில்டப் ஆகக்கூடாது. ஸோ கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் எதாவது இருந்தால் உடனே நீங்கள் வந்து டாக்டரை வந்து காட்டிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ஸ்மோக்கிங் கண்டிப்பாக குவிட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்மோக்கிங் உங்களுக்கு மசில் இன்னும் வீக் பண்ணும். அது போக இரும்பி ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒபிசிட்டி. ஸோ இது 3 தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒபிசிட்டியுமே பார்த்திங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா மசிலுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் பாடி பில்டர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் இது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஜிம்முக்கு போகிறது, வெயிட் தூக்குறது, அது எல்லாமே ஃபேஷனாக போச்சு. பட் இந்த வெயிட் தூக்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சூப்பர்விஷன். ஸோ ஹெவி வெயிட் தூக்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே ப்ரெஷர் வரும். ஸோ அதுக்காகவே வந்து இந்த பாடிஸ் பெல்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அப்டமன் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு தான் வந்து நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணணும். ஸோ இது 4 விஷயம் நான் சொன்னது தான் வந்து மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ மலச்சிக்கல், ஸ்மோக்கிங் அண்ட் வெயிட் லிஃப்ட் வந்து அண்டர் சூப்பர்விஷன் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா
ஹெர்னியா வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஹெர்னியா வந்துச்சுன்னா ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி. அந்த சர்ஜரியுமே வந்து வலை வச்சு பண்ணுறது தான் ஐடியல் சர்ஜரி. நன்றி.